வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். யூதா புஸ்தகம் 11வது வசனம். யூதா நிருபம் 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். வசனத்தை நம்ம படிச்சிருப்போம், சில சத்தியங்கள் நம்ம கேட்டிருப்போம். நாம் இந்த நாளில் நான் பார்க்க போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மொத்தம் 3 நபர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காயின், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிழையாம், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கோரா. 3 பேர் இருக்கிறாங்க. நாம் யாரை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயினுடைய வழியை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கற்றுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நிறைய நேரங்களில் பிரசங்கம் நிறைய பண்ணும்போது தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறாரு. நம்ம எல்லோரும் எங்கே போக போகிறோம்னா பரலோகத்துக்கு போக போகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்தாமல் நம்ம எங்கே போக முடியாதுன்னா, பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாதுன்னா போகவே முடியாது. பரலோகத்திற்கு போவதற்கு சில வசனங்கள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு அவ்வளோ வேத வாக்கியம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பகுதியில் பாருங்க, காயினுடைய வழியில் நடந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கள் எதுல நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயினுடைய வழியில அவங்க நடக்கிறாங்க. அப்ப காயினுடைய வழியில அவங்க நடக்கும்போது அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்றேன். யார் இந்த காயின்? காயினை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சண்டே கிளாஸ்ல இருந்து சிறு வயது முதல் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா நிறைய சத்தியத்தை காயினை குறித்து, ஆபேலை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இல்லைங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளை தான் யாருங்க? காயின். மூத்த பிள்ளை தான் யாருன்னா காயின். 2வது பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபேல். சரிங்களா? இந்த வேத வாக்கியத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்ப ஆபேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆடுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா மேய்க்கிறவராக இருந்தார். காயின் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் விவசாயம் செய்யக்கூடியவராக, நிலத்தை பயிரிடக்கூடியவராக அவர் இருக்கிறார். யாருன்னா காயின். சரிங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நிறைய பேர் இது எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, இந்த வேத வாக்கியங்கள் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா காணிக்கைக்காக பயன்படுத்துவாங்க. காயின் ஆபேல் சம்பவம் கர்த்தருக்காக இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. புதிய ஏற்பாட்டிலே காயினுடைய வழின்னு ஒன்று இருக்குது. காயினுடைய வழியில் நடந்தா கெட்டு போயிடுவாங்கன்னு தேவன் எச்சரிக்கிறார். அப்ப காயினுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அவருடைய பேர் என்னன்னா ஆபேல். ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தர் காயின், 2வது யாருன்னா ஆபேல். அப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 4ஆம் வசனத்துல தேவனுக்கு காணிக்கை கொடுப்பதற்காக 2 பேரும் வர்றாங்க. அப்ப ஆபேலை நம்ம வாசிக்கிறோம். ஆபேல் எப்படி காணிக்கை செலுத்துறாருன்னா, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப அவருடைய ஆட்டு மந்தையில, அவருடைய மந்தையில் இருக்கக்கூடிய மந்தையில எது கொழுமையா இருக்கோ, எது சிறப்பானதா இருக்கோ, அதுல என்ன செய்யறாருன்னா கர்த்தருக்காக என்ன கொடுக்குறாருங்க, அவர் காணிக்கை செலுத்துறார். 5ஆம் வசனத்துல காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாரி வேறுபட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. 5ஆம் வசனத்துல காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா கவனிங்களேன். தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலையா அல்லது காயினை அங்கீகரிக்கலையா? வசனத்துல பாருங்க, காயினையும். அப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, காயினுடைய காணிக்கையை தான் அவர் அங்கீகரிக்கல. ஏன்னா அவர் சரியா செலுத்தல, காணிக்கை சரியா செலுத்தல, ஆபேல் செலுத்தின மாதிரி செலுத்தல அப்படின்றான். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் காயினையே புறக்கணிச்சுக்கிறார். அப்ப காயினை புறக்கணிப்பார் என்று சொன்னால் எதையும் அவர் புறக்கணிப்பாரு? அவருடைய காணிக்கையும் அவர் புறக்கணிப்பார். பிரச்சனை யாட்டதான் இருக்குங்க. காணிக்கையில இருக்கா அல்லது காயின்ட்ட இருக்கா? காயின்ட்டு தான் பிரச்சனையே இருக்கு. அப்ப தேவன் எல்லா காணிக்கையும் ஏற்றுக்கொள்வார்.
செலுத்தப்படக்கூடிய எல்லா காணிக்கையும் ஏத்துக்குவாரு? நாம் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் முதல்ல தேவன் நம்மளை தான் பார்ப்பார். நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் எதையும் அங்கீகரிக்க மாட்டாருங்க. காணிக்கையும் அவர் என்ன செய்ய மாட்டாருன்னு அங்கீகரிக்க மாட்டார். அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்க. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க சோதோமின் அதிபதிகள் யார சொல்றாரு? இஸ்ரவேலின் மூப்பர்களை தான் சொல்றாரு சோதோமின் அதிபதிகள் அப்படின்னு. அவங்க பார்த்து சொல்றாரு, அந்த இஸ்ரவேலுடைய மூப்பர்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனம்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேலின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். முதல்ல கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். கீழே அவரே சொல்றாரு பாருங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டு கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமா இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்குடி ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. ஏன் தேவன் இதெல்லாம் வெறுக்கிறார்? ஏன் அவங்க தகன பலிகளை ஏன் வெறுக்கிறாரு? ஏன் அவர் அரோசிக்கிறார்? ஏன் அந்த ரத்தத்தின் மீது அவர் ஏன் பிரியமா இல்லை? காரணம் என்ன? மேல சொல்லப்பட்டதான், நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். செவி கொடுக்காம இந்த காணிக்கையெல்லாம் செலுத்தி தேவன் எப்படி அங்கீகரிப்பாரு? தேவன் ஆட்டு கடாக்களின் கொழுப்பின் மேல, நிலத்தின் மேல, அந்த ரத்தத்தின் மீது அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் காணிக்கை செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் சரியா இருக்கணும், நம்மை தேவன் அங்கீகரிக்கணும். அதுக்கப்புறம் எதை அங்கீகரிப்பாருங்க? காணிக்கை என்ன செய்வார்னு அங்கீகரிப்பார். நாமே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறோம், நம்ம காணிக்கை கொடுத்தா கர்த்தர் அங்கீகரிப்பாரு இல்லைங்களா? மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீர் உண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள். இப்ப அவங்க சரியா இருக்கிறாங்களா? இருதயம் சரியா இருக்கா? ஆபேலை நம்ம பார்க்கிறோம், தேவனை அவர் பிரியப்படுத்துறாரு, தேவன் மேல அவர் அன்பு கூறுறாரு. அதனாலதான் சிறப்பான உன்னை கர்த்தருக்கு என்ன செய்யறாருன்னா காணிக்கையா செலுத்துறாரு. இவங்க இருதயமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இஸ்ரவேலின் இருதயம் எப்படி இருக்குன்னா, பீருண்டதை கொண்டு செலுத்துறாங்க, கால் ஊனமானதை செலுத்துறாங்க, நசல் கொண்டதை செலுத்துறாங்க. இதெல்லாம் செலுத்தும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தவசனம் பாருங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அவங்க என்ன வச்சுக்கிறாங்க? மாட்டு மந்தையில், ஆட்டு மந்தையில கடா வச்சுக்கிறாங்க. ஆனா நல்ல கடா வச்சுக்கிறாங்க, ஆரோக்கியமான கடா வச்சுக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு எதை செலுத்துறாங்க? கெட்டு போனதை. கர்த்தர் அதையும் பார்க்கற, இதையும் பார்க்கிறார். அப்ப இவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சொன்னா அவங்களுக்கு கொடுத்த காணிக்கை ஏத்துக்குவாரு? சரி, அவங்க ஒரு கடாவை கொண்டு பலி செலுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இறுதி கெட்டு போயிருந்தா அந்த கடாவை ஏத்துக்குவாரு? நிச்சயமா ஏத்துக்கவே மாட்டார். தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்துக்கு அவர் என்ன கொடுக்கணுங்க? செவி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சு அவங்க செலுத்துறாங்கன்னா, தேவனுக்கு பெஸ்டா அவங்க செலுத்துறாங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? அதை ஏற்றுக்கொள்வார் இல்லைங்களா? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயின் இந்த காய்கறி எல்லாம் கொடுத்தாருங்க, அந்த காய்கறி கர்த்தருக்கு அதெல்லாம் பிரியமே கிடையாது, கர்த்தர் எதான் விரும்புவார்னா பலியை தான் விரும்புவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறான். அப்படி பிரசங்கம் பண்றான். கர்த்தர் காய்கறி எல்லாம் விரும்ப மாட்டாரு. ஏன் முதற்கனிகளை தேவனுக்கு செலுத்துங்கள் ஏன் பிரமாணத்தை கொடுத்துக்கிறாரு? நியாய பிரமாணத்துல எது ஒன்றாக இருந்தாலும் முதற்கனி யாருக்கு தாங்க? அப்ப தேவன் ஏத்துக்க மாட்டாரு. ஏன் கர்த்தர் காயினையும் அவருடைய காணிக்கையுமே கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை? அதுக்கான காரணத்தை இங்க சொல்றாரு. 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். காயின்ற பிரச்சனை இருக்குதா? ஏன் கர்த்தர் காயினையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கல? ஏன்னா அவருடைய இறுதி எப்படி இருக்கு பாருங்க, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். ஏதோ தேவன் ஒன்ன வச்சு மட்டும் ஒரு தீர்ப்பு பண்ணல காயின் விஷயத்துல.
அவர் தொடர்ந்து எப்படிதான் இருக்கிறாரு? பொல்லாதவரா இருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா காயின் அந்த விஷயத்தில் மாத்திரம், காணிக்கை செலுத்தக்கூடிய விஷயத்தில் மாத்திரம் தான் தப்பு நினைக்கிறான். ஆனால் அவருடைய கிரியைகள் எப்படிதான் இருக்குங்க? எப்போதுமே பொல்லாதவைகள். காயினுடைய வழி என்ன நமக்கு தெரியுது? தேவனை பிரியப்படுத்தாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் காணிக்கை செலுத்துவோம் என்று சொன்னால் அந்த காணிக்கை என்ன செய்ய மாட்டாருங்க? அவரு அங்கீகரிக்க மாட்டார். காயின் எப்படிப்பட்ட இருதயத்தோடு அவர் காணிக்கை செலுத்துகிறாரு? பொல்லாத இருதயம், பொல்லாதவர். இல்லைங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆபேலுக்கு தேவனிடத்தில் என்ன இருந்ததுன்னா விசுவாசம் இருந்தது. காயினுக்கு இருந்தது. தேவன் பலி செலுத்த சொல்றாரு, காணிக்கை கொண்டு வரும்படி சொல்றாரு, இவர் போய் செலுத்துறாரு, அவ்வளவுதான். தேவனிடத்திலே அவருக்கு என்ன விசுவாசம் இருந்தது? காயினுக்கு எந்த விசுவாசமும் கிடையாது. கேட்கிறாரு, கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டாரு. ஆனால் ஆபேல் தன்னுடைய மந்தையில தலையீற்றுகள்ல எது முதன்மையா இருக்கோ அதை கர்த்தருக்காக என்ன செய்யறாருங்க? தேடுறார். தேவனுக்கு எதுல பிரியப்படுவார்? ஆபேல் எதுவும் சரியா இருக்கு? அவரை தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புறாரு, இல்லைங்களா? அப்ப இந்த வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையானது. அது எப்படிப்பட்ட பலி? நீதிமானா இருந்து அவர் பலி செலுத்தினார். தேவனுக்கு பிரியமா இருந்து அவர் பலி செலுத்தினார். அதனாலதான் அது எப்படிப்பட்ட பலியா இருக்கு? மேன்மையான பலி. ஆபேலையும் அவருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? ஆபேல் நீதி உள்ளவராக இருக்கிறார். காயின் அப்படி இருக்கிறாரா? இல்லைங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். என்ன பண்ணிட்டார் அவரு? ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, என்னுடைய காணிக்கை என்ன செய்யல? அங்கீகரிக்கவில்லை. என்ன வருது அவருக்கு? எரிச்சல், கோபம். என்ன பண்றாரு வசனத்துல? தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமா எழும்பி. வசனம் பார்த்தீங்களா? ஆபேலுக்கு விரோதமா இல்ல. ஆபேல் பாருங்க வசனம், காயின் வசனம் சொல்றாரு, காயின் தன் சகோதரனாகிய, வசனத்தை நல்ல கவனிங்க, தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி. சொந்த சகோதரனுக்கு விரோதமா எழும்பி அவர் கொலை செய்யறாருன்னா அவர் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அது எப்படி அங்கீகரிப்பார் காணிக்கைய? சரிங்களா? வசனம் பாருங்க. கர்த்தர் காயினை நோக்கி, 9ஆம் வசனம், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? காயினுடைய வழி என்ன? இந்த வசனத்துல கர்த்தரை ஏமாற்ற முயற்சி பண்றார். அதான் காயினுடைய வழி. கர்த்தர் என்ன செய்யறாருங்க? ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றார். கர்த்தர் கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்கிறாரு. அவர் தன்னுடைய நிலத்தில் கொன்று அவர் என்ன பண்ணிட்டாருங்க? உள்ள புதைச்சிட்டாரு. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்கிறார். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? நானா காவல் காக்கணும்னு? அவ என்ன வேலை செய்யறான், நான் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான் நிலத்தை என்ன செய்யறேன்? பயிரிடக்கூடியவனாக இருக்கிறேன். அவன் என்ன செய்யறான்? ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக இருக்கிறான். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? தேவனை ஏமாற்ற காயின் என்ன செய்யறாங்க? முயற்சி பண்ற. நிறைய நேரங்கள்ல நாமும் தேவனை ஏமாற்ற முயற்சி பண்றோம் இல்லைங்களா? நிறைய நேரங்கள் இதெல்லாம் நடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை ஏமாற்ற அவங்க முயற்சி பண்றாங்க. எந்த விஷயத்துல அவர் ஏமாத்தலாம்? தேவனை ஏமாத்த முடியுமா? காயினுடைய வழி அவரை தேவனை ஏமாற்ற அவர் என்ன செய்யறாருங்க? முயற்சி பண்ற. அதான் காயினுடைய வழி, இல்லைங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. தன்னுடைய பாவத்தை அவர் உணர்றாரா? காயின்
பாருங்க, வசனத்துல பாருங்க, காயின் தன்னுடைய பாவத்தை உணராம நான் வந்து பொல்லாத வழியில தான் இருக்கிறேன் அப்படிங்கறத உணராம யார் மேல எரிச்சல் வருது அவருக்கு? ஆபேல் மேல அவருக்கு என்ன வருதுன்னா எரிச்சல் வருது. வசனம் பாருங்க, காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முக நாடி முகமே அப்படியே மாறுது. கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்த போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? அவருக்கு என்ன வருதுங்க? இந்த எரிச்சல்னா என்ன? வெரி குட், பொறாமை உள்ள அப்படியே வேகுது அவருக்கு. இவனை எப்படி அங்கீகரிக்கலாம், என்ன ஏன் அங்கீகரிக்கல? எரிச்சல் பாருங்க. காயினுடைய வழி அதுதான். நாம் யார் மீது பொறாமை படுகிறோம் என்று சொன்னால், எரிச்சல் அடைகிறோம் என்று சொன்னால், நாம் எந்த வழியில் நடந்துட்டு இருக்கோம்? காயினுடைய வழியில தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். 5ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாச்சு? கர்த்தர் முகத்தை கவனிக்கிறார் இல்லைங்களா? அப்ப ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லை. அவருடைய முகத்தை பார்க்கிறாரு, என்ன வருதுங்க? எரிச்சலா பார்க்கிறாரு, முக நாடியெல்லாம் வேறுபட்டு இருக்குது. கர்த்தர் ஒருத்தருக்கு நன்மை செய்கின்ற பொழுது, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற பொழுது, அதை பார்த்து நாம் பொறாமைப்படுவோம் என்று சொன்னால் நாம் எதில் நடந்துகிட்டு இருக்கிறோம்? காயினுடைய வழியில நம்ம நடக்கிறோம். நிறைய பிராந்திய சபைகள் இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது. வயிறு எரியும் உங்களுக்கு. அப்படியே ஐயோ இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் நல்லா இருக்க முடியலன்னு நினைப்பான். ஊழியக்காரங்களுக்கு கூட இருக்குது. விசுவாசிகள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படியே இருக்கிறேன், இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இவங்க சபையில வரும்போது ஆரம்பத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தாங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்காங்க, நான் அப்படியே இருக்கிறேன்னு. ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. எரிச்சல். அவங்க எது நடந்துட்டு இருக்கிறாங்க? காயினுடைய வழியில தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நடக்கிறாங்க. காயினுக்கு எரிச்சல் வர்றதுக்கு என்ன காரணம்? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளா இருந்தது நிமித்தம் தானே. ஏன் கொலை பண்ணாரு? ஆபேலையும் கொலை பண்ணாருங்க காயின். கீழே வசனம் தேவனே சொல்றாரு பாருங்க, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்க்கிறாரா? அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்க்கிறார். என்னுடைய கிரைகள் எப்படி இருக்குது? பொல்லாதவைகளாக இருக்கிறது. காயினுடைய கிரைகள் எப்படி இருக்கிறது? நீதி உள்ளவைகள். ஏதோ ஒரு விஷயத்துலதான் அவர் வந்து காணிக்கை செலுத்தக்கூடிய விஷயத்த அவர் மேல் எரிச்சலனார. தொடர்ந்து அவர் தேவனை பிரியப்படுத்திட்டு இருக்கிற ஆபேல், அதெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு என்னதான் வருதுங்க? பொறாமை. எதுக்கு கொலை பண்ணார்? அவரே தேவனே சொல்ல பாருங்க, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளா இருந்தது நிமித்தம் தானே. தெரியுது அவருக்கு நம்ம எப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்குது. ஆபேலுடைய கிரியைகள் எப்படி இருக்குது? நீதி உள்ளவைகளா இருக்கிறது. உலகம் இன்னைக்கு காயினுடைய வழியில நடக்குது. உண்மையா இல்லைங்களா? உலகம் மாத்திரமல்ல, தேவனுடைய சபையில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறான். காயினுடைய வழியை தான் நடக்கிறான். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க, என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். ஏன்னா காயின் ஆபேல் என்ன செஞ்சாருன்னா பகைத்தார். உலகம் யாரை பகைக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறது. அப்ப உலகம் எதோ நடந்துட்டு இருக்குங்க? காயினுடைய வழியில தான் நடந்துட்டு இருக்கு உலகம். ஒருத்தவங்க நன்மை கிடைச்சா எரிச்சல் அடைகிறது, பொறாமைப்படுறது. இதெல்லாம் யாருடைய வழி? காயினுடைய வழி. யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நல்லா கவனிச்சு பாருங்களேன். யூதர்கள் யாருடைய வழியில் நடக்கிறாங்க? யூதர்கள் காயினுடைய வழியில தான் நடக்கிறாங்க. காயின் எப்படி தன் சகோதரனை பகைத்தாரோ அதே போல யூதர்கள் யாரை பகைக்கிறாங்க? இயேசுவையும் பகைக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? பகைக்கிறார்கள். அவங்க யாரால் உண்டானவர்கள்?
அவர்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்ப அவங்களுடைய பிதா பிசாசுன்னு அவங்க என்னதான் செய்வாங்க? உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதான் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்க. யூதர்கள் எதில் நடக்கிறாங்க? காயினுடைய வழி. ஏன் இயேசு அவங்க சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க? காரணம் என்ன? பொறாமை. காயினுக்கு இருந்தது அதே தான், எரிச்சல் தான் யூதர்களுக்கும் இருந்தது. ஏன் அப்போஸ்தலர் அவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க? காரணம் என்ன? பொறாமை, எரிச்சல். இவ்வளோ நன்மை செய்யறாங்களே, நம்மளால செய்ய முடியலையே. ஜனங்கள் இவ்வளவு ஜனங்கள் உங்களை பின்பற்றாங்களே, நம்மளை யாருமே பின்பற்ற மாட்டேங்கிறாங்களே. பொறாமை, எரிச்சல். கொண்டு போட்டாங்களா? அப்போஸ்தலரையும் கொண்டு போட்டாங்க. யாரையும் கொண்டு போட்டாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போட்டாங்க. எரிச்சல் இருக்கவே கூடாது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். நாம் எரிச்சல் உடையவர்களாக, கோபம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாருடைய வழியில் நடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் காயினுடைய வழியில் நடக்கிறோம். தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பரலோகம் ஆசை இருக்கு இல்லைங்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்கு, நீதியின் கிடத்தை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்கு, ஜீவ கிடத்தை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்குது. அதற்கு நாம் தகுதிப்படுத்துறோமாங்கிறதான் கேள்வி. நான் நீதியின் கிடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஜீவ கிடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் தகுதியாக இருக்கிறேன். நான் கேள்வி அதுதான். சும்மா தேவன் உங்களுக்கு அதை தருவார், எதை தருவார், நித்திய ஜீவனை தருவார்னு சொல்லிட்டு போனா என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்முடைய சத்தியம் நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். நம்முடைய பொல்லாத கிரியைகளை மாற்ற வேண்டும். நாம் நீதி உள்ளவராக நடப்பதற்கு சத்தியம் நமக்கு என்ன செய்யணுங்க? உதவி செய்யணும். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. நீங்கள் கோபம் கொண்டாலும், கோபம் எல்லாத்துக்கும் வரும். ஆனா என்ன செய்யறாரு? பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரும். இயேசு கிறிஸ்துவோட என்ன வந்ததுங்க? கோபம் வந்தது. இயேசு தான் பாவம் செஞ்சாரு? நன்மை தான் செஞ்சார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் மறைவதற்குள்ளாக என்ன ஆயிருங்க? உங்கள் எரிச்சல் வச்சுட்டே இருக்காதீங்கன்ற. யாரெல்லாம் எரிச்சலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கோபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் யாருடைய வழியில் நடக்கிறாங்க? காயினுடைய வழியில் நடக்கிறார்கள். அது ரொம்ப ஆபத்து. எபேசியர் 4:27 பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கீழே ஏன் மேல சொல்லிட்டு கீழே அதை சொல்றாரு? காரணம் என்ன? ஏன்னா கோபப்பட்டு பாவம் செய்யறவங்க, எரிச்சலா இருக்கிறவங்க யாருக்கு இடம் கொடுக்குறாங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிசாசு ஆனவனுக்கு இடம் கொடுக்கிறார்கள். கோபத்துல பாவம் பண்றவங்க, எரிச்சலா இருப்பவர்கள் காயினுடைய வழி நடக்கிறாங்க. அவங்க யாரு? பிசாசு என்ன கொடுக்குறாங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். காயின் அப்படிதான் இடமே கொடுத்தார் பிசாசு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை சாத்தானுக்கு இடம் கொடுத்தாரு. காயினுடைய வழி ரொம்ப ஒரு மோசமான வழி. காயினுடைய வழி என்ன? மேல பார்த்தோம் இல்லைங்களா? சுருக்கமா நான் சொல்லணும் பாருங்க. மற்றவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எரிச்சலாக இருப்பது, அதுதான் காயினுடைய வழி. தேவனுக்குரியவைகளை உயர்வாக மதிக்காமல் இருப்பது. வொர்ஷிப் கூட எப்படிப்பட்டதாங்க? தேவனுக்கு உரியது உயர்வானது. எத்தனை பேர் வொர்ஷிப் தொழுது கொள்வது எத்தனை பேர் மதிக்கிறாங்க? காயின் தேவனுக்குரியதை உயர்வாக மதித்திருக்க வேண்டும். ஏன் ஆபேல் செலுத்துவதை போல ஏன் பெஸ்ட்டை கர்த்தருக்கு அவர் செலுத்தல? முக நாடி வேறுபடுவது, பகைப்பது, தீமை செய்ய நினைப்பது, பொய் சொல்லுவது, தேவனை ஏமாற்ற முயற்சி பண்ணுவது, சகோதரனை கொலை செய்வது, இது எல்லாமே என்னதான்? காயினுடைய வழிகள். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. மற்றவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எரிச்சலா இருப்பது, தேவனுக்குரியவைகளை உயர்வாக மதிக்காமல் இருப்பது, முக நாடி வேறுபடுவது, பகைப்பது, தீமை செய்ய நினைப்பது, பொய் சொல்லுவது, தேவனை ஏமாற்ற முயற்சி செய்வது, சகோதரனை கொலை செய்வது. யாருடைய வழிங்க? காயினுடைய வழி.
நாம் எப்படி இருக்கிறோம்? இதுல இந்த 8 காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம எந்த வழியில் நடந்துகிட்டு இருக்கிறோங்க? காயினுடைய வழியில் நடந்துட்டு இருக்கிறோம். காயினுடைய வழியில துல்லியமா நடந்து ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுங்களா? அவரு காயினுடைய வழியை போல, காயினுடைய வழியில துல்லியமா ஒரு ராஜா நடந்தார். யார் அவரு? சவுல். காயினுடைய வழியில தான் அவர் துல்லியமா நடந்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம், 9 வரைக்கும். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறையாக பாடினார்கள். கோலியாத்தை கொண்டுட்டு வர்றாரு தாவீது. ஸ்திரீகள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? பாடுறாங்க. ஆண்கள் புகழ்ந்தா கூட ஆண்கள் விட்டுருவாங்க, ஸ்திரீகள் புகழ்ந்தா விட்டுருவாங்களா ஆண்கள்? இங்க வந்து புகழ்றது யாரு? ஸ்திரீகள் புகழ்றாங்க. யார புகழ்றாங்க? தாவீதை புகழ்றான். அடுத்த வசனம் பாருங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்தது? விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, பாத்தீங்களா? காயினுக்கு என்ன இருதயம் இருந்ததோ அதே இருதயம் யாருக்கு இருக்குது? எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அண்ணா முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரக்காரமாய் பார்த்தான். பகை ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்ட போது காயின் இப்படி பார்த்திருப்பாரு? காய்மரக்காரமாய். எரிச்சல். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட, என்னுடைய காணிக்கையை ஏத்துக்கல, அவனுக்கு மட்டும் என்ன கொடுத்துக்கிறாரு? பலன் கொடுத்துக்கிறாரு, எனக்கு ஏன் கொடுக்கல? முகநாடிலாம் அவருக்கு வேறுபடுது. யார பகைக்கிறாரு? தாவீதை பகைக்கிறார் இல்லைங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினாலே ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமா இருக்கிறார் என்று தாவீது சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தரின் கையில விலை பண்ணுவதே சவுலுடைய எவ்வளவு பொறாமை பார்த்தீங்களா? காயின் எப்படி ஆபேலை கொலை செய்தாரோ அதே போல சவுல் என்ன பண்றாரு? கொலை செய்ய முயற்சி பண்றார். பெலிஸ்தியரின் கையில் என்ன ஆகணும்? சாக வேண்டும். அங்க ஒரு சாகல, சவுலுக்கு முதல் உட்கார்ந்துக்கிறாரு. 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 தரம் முயற்சி பண்ற, இப்படி விடக்கூடாது. என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும். காயினுக்கு இருந்த அதே இறுதியும் இவருக்கு இருக்க சவுலுக்கு. யாருடைய வழியில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்? காயினுடைய வழியில. 18:29 பாருங்க 1 சாமுவேல். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தாவீதுக்கு கொலை பண்ண முடியல. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவனை பகைக்க வேண்டும். அப்ப தீமை செய்ய நினைக்கிறது, பொய் சொல்றது, தேவனை ஏமாற்ற முயற்சி பண்றது, சகோதரனை கொலை செய்வது, இதெல்லாம் காயினுடைய வழி என்று சொன்னால் சவுலும் எதுதான் நடக்கிறாரு? அதே வழியில தான் நடக்கிறாரு. யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15-16 பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பகைப்பது, விரோதிப்பது, பொய் சொல்வது, கொலை செய்வது, இது எல்லாமே யாருடைய வழிகள்? காயினுடைய வழிகள். இங்க தேவன் சொல்ல பாருங்க, அவங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னா கசப்பான வைராகியம் இருக்கிறது, விரோதம் இருக்கிறது, அவங்களுக்கு பெருமை இருக்கிறது, சத்தியத்துக்கு விரோதம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? பொய் சொல்றாங்க. 15ஆம் வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இது எல்லாமே நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா நாம் யாருடைய வழியில் நடக்கிறோம்? காயினுடைய வழியை தான் நடக்கிறோம்.
கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்வது, ஜென்ம சுபாவம், லௌகிக சம்பந்தமானது, பேய்த்தனத்துக்கு அடுத்துலாம் சொல்ல பாருங்க. இந்த ஞானம் எங்கிருந்து வந்த ஞானம்னா உலகத்திலிருந்து வந்த ஞானம். இந்த உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதும் எப்படிதான் இருப்பாங்க? இந்த கசப்பான வைராக்கியத்தை வச்சிருப்பாங்க, விரோதத்தை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யாருடைய வழிகள்? காயினுடைய வழிகள். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சகோதரனை போய் கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை இல்லை. ஒரு சகோதரனை பகைத்தால என்னதான்? கொலைதான். காயின் ஆபேலை கொலை செய்தார், தன் சகோதரனை கொலை செய்தார். இன்றைக்கு நம்முடைய சகோதரனை நாம் பகைத்தாலே நாம் என்னவா இருக்கிறோம்? கொலைக்காரன், கொலை பாதகன். அப்ப சகோதரனை பகைக்கின்ற போது நம்ம என்னவா இருக்கிறோம்? மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறோம். அவனுக்குள்ள என்ன கிடையாதுங்க? நித்திய ஜீவன். கர்த்தருடைய சபையில எவ்வளவு பேர் நம்ம பகைக்கிறோம்? கர்த்தருடைய சபைக்குள்ள ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனை பகைக்கிறார். ஊழியக்காரர் விசுவாசிகளை பகைக்கிறார், சில விசுவாசிகளை பகைக்கிறார். விசுவாசிகள் ஊழியக்காரர் என்ன செய்யறாங்கன்னா பகைக்கிறான். அப்ப யாரெல்லாம் இப்படி சபைக்குள்ள இருந்து கொண்டு யாரெல்லாம் ஒருவருக்கு ஒரு பகைத்துக் கொள்கிறார்களோ அவங்க என்னவா இருக்கிறாங்க? மனுஷ கொலை பாதகன். ஆனா பிரசங்கம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், அதை தருவார், இதை தருவார். மனுஷ கொலை பாதகனுக்கு எப்படி நித்திய ஜீவன் இருக்கும்? தேவனுடைய சபைக்கு போதிக்க வேண்டிய சத்தியம் என்ன? கிறிஸ்துவை போல் நடங்கள் என்று போதிக்க வேண்டும். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள் என்று போதிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல பூர்ணராக வேண்டும் என்று என்ன செய்யணுங்க? போதிக்கணும். இதெல்லாம் எதுவுமே போதிக்காம வெறும் ஆசீர்வாதமா பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கும்? யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாருங்க, கர்த்தருடைய சபையில பிரசங்கம் போடுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரு, அதை செய்வார், இதை செய்வார். உலகத்தில் வாழக்கூடிய யாருக்குமே கர்த்தர் எதுவுமே கொடுக்கலையா? நமக்கு மட்டும் தான் தர்றாரு. உலகத்தை தேவன் என்ன கூறாருன்னா அன்பு கூறுறார். எல்லாத்துக்கும் அவர் தான் என்ன கொடுக்குறாருங்க? ஜீவன், சுவாசம், சகலத்தையும் அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நமக்கு மட்டும் விசேஷமா தர்றாரு. இவங்களாம் பூமிக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. உலகத்தாரை கொடுப்பது போல நமக்கு என்ன கொடுக்குறாருங்க? அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. துன்மார்க்கருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, நீதிமான்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோனுமே தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கான்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. கஷ்டப்பட்டாலும், உபத்திரவப்பட்டாலும், பாடுபட்டாலும் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் போதும். உலக ஐஸ்வர்ச்சி என்ன செய்யறது? எங்கள் தேவன் ரொம்ப பெருசா ஆசீர்வச்சிருக்கான்னு எனக்கு சொல்றான். அப்ப இந்த வேதம் வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. சகோதரர்களை எந்த அளவுக்கு நம்ம சகோதரத்தை அன்பு செலுத்தணும்? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிற 16ஆம் வசனம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா. எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும் பாருங்க. கடனாளிகளா இருக்கிறோன்ற பாருங்க. ஒரு சகோதர சகோதரிகள் மேல அந்த அளவுக்கு நம்ம அன்பு இருக்கணும். ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு இருக்கணும். கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து ஒரு மாதிரி காமிச்சுக்கிறார். சகோதரருக்காக ஜீவனை என்ன செய்யணும்? ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா ஜீவனை எடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு நிறைய இடங்கள்ல. எவ்வளவு அநியாயம் நடக்குது சகோதரருக்கு விரோதமாக, சகோதரிகளுக்கு விரோதமாக நடக்குதா இல்லைங்களா? அந்த அன்பை, கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? அன்புல வளர்ந்துருக்கணும். ஒரு உடல்நிலை இல்லாமல் போனா கூட யாரும் என்ன செய்யறது இல்லை, கேட்கறதும் இல்லை, விசாரிக்கிறதும் இல்லை இல்லைங்களா? கர்த்தருடைய சபையில ஒரு மருத்துவமனை அனுமதிக்கு போட்டா கூட இப்ப என்ன செய்யறது இல்லை, பார்க்க போறது கூட கிடையாது. அப்ப ஜீவனை கூட கொடுத்துருவாங்களா? ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க? ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறாங்க. அசவே அது கூட பண்றது கிடையாது. அப்போ இவங்க எப்படி ஜீவனை கொடுப்பாங்க சகோதரருக்காக, சகோதரிகளுக்காக? அன்புல நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப பின்தங்கி இருக்கும்.
நம்ம என்ன செய்யணுங்க? வளரணும், அதிகமாக வளரணும். யூதா நிருபம் 10ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்து இருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். காயினுடைய வழி 11 வசனத்துக்கு கீழே சொல்லும்போது இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, மேல தங்களுக்கு தெரிந்து இருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய சத்தியம் எவ்வளவு போதிக்கப்படுது, எவ்வளவு விஷயத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த உலகம் என்ன கத்துக் கொடுக்குதோ அதை கத்துக்கிறாங்க, அதை வச்சு தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க கெடுத்துக்கிறாங்க. உலகம் கத்துக் கொடுக்கறதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? கெட்டு போயிருவீங்க. சொல்ல பாருங்க, தங்களுக்கு தெரிந்து இருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இது ஆபத்துன்னு தெரியும், அந்த ஆபத்துல தான் போய் சிக்கிக்கிறான். விபச்சாரமும் வேசித்தனமும் கர்த்தருக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவம். தெரிஞ்சு போய் சிக்கிறாங்க இல்லைங்களா? தெரிஞ்சு அந்த பாவத்தை பண்றாங்க இல்லைங்களா? விபச்சாரத்தையும் பண்றாங்க, வேசித்தனத்தையும் பண்றாங்க. அது பாவம் தெரியாத, தங்களுக்கு தெரிந்து இருக்கிறவினாலே தங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க கெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய வழிகள்? காயினுடைய வழிகள். ஆதியாகமம் 4:11-12 பாருங்க. இப்பொழுது உன் சகோனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். காயின் தன்னுடைய வழிகளுக்காக அவர் என்ன பெற்றுக்கொண்டார்? சாபம். காயினுடைய வழியில யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க என்னதான் கிடைக்கும்? சாபம். காயினுடைய வழி கொலை பண்றது மாத்திரமா? எவ்வளவு விஷயம் பார்த்திருக்கேன் பாத்தீங்களா? இதுல எதுல ஒண்ணுல நடந்தா நம்ம எதுல நடந்துகிட்டு இருக்கிறோங்க? காயினுடைய வழி. ஏன் அவருடைய வழி அவ்வளவு பொல்லாததற்கு காரணம் என்ன? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. காயின் யாரால் உண்டானவர்? பொல்லாங்கனால். அப்ப பொல்லாங்கனால உண்டாயிருப்பார் சொன்னா அவர் என்னதான் செய்வாரு? பொல்லாங்குதான் செய்வார். ஏன்னா அவர் யாரால் உண்டாயிருக்கிறார்? பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறார். பிசாசுக்கு அவர் என்ன கொடுத்துக்கிறாரு? இடம் கொடுத்துக்கிறார். நிறைய பேர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஏதோ இந்த காணிக்கை விஷயத்துல தான் காயின் தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறான். ஆனா அவர் பொல்லாங்கனால தான் உண்டாயிருக்கிறார். அவருக்கே தெரியும் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள், பொல்லாத கிரியைகள் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆபிலுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள்? நீதியுள்ள கிரியைகள். கிரியைன்னு சொல்லாம கிரியைகள் சொல்றாரு, பன்மீத மயத்தை பயன்படுத்துறார். கிரியைகள். நாம் யாருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம்? ஆபிலுடைய வழியில் நடக்கிறோமா, காயினுடைய வழியில் நடக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைங்களா? யூதா புஸ்தகம் 12ஆம் வசனம் பாருங்க. 11, 12, 13 நம்ம வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைதொள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காயினுடைய வழியில் நடக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன வைக்கப்பட்டிருக்குங்க? என்றென்றைக்கும் காரிருள். நைட்ல ஒரு 8-9 மணிக்கு திடீர்னு கரண்ட் கட்டாச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே இருட்டாயிரும் இல்லைங்களா? வெளிச்சத்தை தேடி ஓடுவோம் இல்லைங்களா? வெளிச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு. என்னன்னைக்கு காரில் இருந்தா எப்படி இருக்கும்? காயினுடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்குது? என்றென்றைக்கும் காரிருள். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எங்க இருக்கிறாங்களாமா? கர்த்தருடைய சபையில இருக்கிறாங்களாம். 12ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில். இந்த அன்பின் விருந்து என்பது என்ன? கர்த்தருடைய பந்தி. அவங்க சபைக்குள்ள உட்கார்ந்து எதை சாப்பிட்டு இருக்கிறாங்க? கர்த்தருடைய பந்தியில் அவங்க என்ன பண்றாங்க? போஜனபானம் பண்றாங்க. எப்படி போஜனபானம் பண்றாங்க பாத்தீங்களா? பயமின்றி. காயினுடைய வழியில் நடந்து கொண்டு கர்த்தருடைய சபையில் உட்கார்ந்து கொண்டு அன்பின் விருந்துகளில் அவர்கள் கரைகளா இருந்து பயமின்றி கூட என்ன செய்யறாங்க? விருந்து உண்றாங்க. தங்களை தாங்கள் தேவன் மேய்க்கிறது இல்ல, தங்களை தாங்களே மேய்ச்சிக்கிறாங்க. ஒரு எப்படிப்பட்டவங்கன்னா, காற்றுகளால் அடியுண்டோடுகிற
தண்ணீரற்ற மேகம். அந்த மேகத்துல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தண்ணீரற்ற மேகத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. இலை இருந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். அதுல இலையும் இல்லை, கனியும் இல்லை. அந்த மரம் எத்தனை தடவை செத்து இருக்குங்க? 2. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மரத்தினுடைய ஆயுசு நாள் என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சு போச்சு. 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுழைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். அவங்க இருந்து வர்றது எல்லாமே என்னவாதான் இருக்கும்? எல்லாமே அவமானங்கள் தான் வரும். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றென்றைக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள். ஒருவேளை காயின் நன்மை செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காயின் உண்மையிலே நன்மை செஞ்சிருந்தாருன்னா, தேவனுக்கு பிரியமா நடந்திருந்தாருன்னா அவர் என்ன ஆயிருப்பாரு? அவர் மேன்மை அடைஞ்சிருப்பார். காயின் நன்மை செய்திருந்தால் அவர் தேவன் என்ன செய்யப்பட்டிருப்பார்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார். சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு விசுவாசத்தோடு மேன்மையானது என்ன செய்யணுங்க? செலுத்த வேண்டும். நம்முடைய நிலையை உணராமல் ஒருபோதும் நாம் என்ன ஆகக்கூடாதுன்னா எரிச்சல் அடையக்கூடாது. சரிங்களா? முகநாடி என்ன பண்ணக்கூடாது? எப்போதுமே நமக்கு ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாருன்னா நம்ம என்ன ஆகக்கூடாது? முகநாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா வேறுபடக்கூடாது. தேவனை ஏமாற்ற நினைக்க கூடாது. சாத்தானுக்கு இடமளிக்க கூடாது. சகோதரனை பாய்க்க கூடாது. கொலை செய்யக்கூடாது. தெரியாதவைகளை குறித்து ஒன்றுமே பேசவே கூடாது. காயினுடைய வழி அது ரொம்ப ஆபத்தான வழி. சவுல் அந்த வழியில நடந்தார். அவருடைய முடிவு என்ன? தற்கொலை பண்ணி நினைட்டாருங்க. அவரு செத்து போயிட்டார். நாம வழியில் என்ன பண்ணக்கூடாதுங்க? எப்போதுமே நடக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கேட்டதானே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.